நீ மட்டும் எப்படி என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்ச? ஆறுமுகம் வந்து பைரவி கோர்ட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. சஞ்சய் வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆறுமுகத்தை வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்திய உடனே வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ வள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்தை மேலே வந்து தப்பாக தான் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் வந்து கேட்குறாங்க. ரிப்போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சய் வந்து மாற்றி வச்சிடுறாங்க. ஆறுமுகத்துக்கு எதிராக தான் வந்து ரிப்போர்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டிருந்த நம்ம ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் தான் வந்து குற்றவாளி அப்படி வந்து சொல்லிட்டு தீர்ப்பு சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி வந்து தீர்ப்பு சொல்கிற அந்த நேரத்தில் வந்து நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து வள்ளியை வந்து குறுக்கு விசாரணை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது வள்ளிக்கு கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க. பட் வள்ளி கிட்ட வந்து பதிலே சொல்ல முடியல. அவங்க தயங்கி நிற்கிறாங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வள்ளி வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரிய வருது அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பைரவி வந்து நிரூபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அப்புறம் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேளை வந்து ஆறுமுகத்தை வந்து ஜெயிலுக்கு அனுப்பாமல் நம்ம பைரவி வந்து இவ்வளோ தூரம் வந்து போராடி வந்து கொண்டுட்டு வந்திருக்கா வந்து சொல்லிட்டு இதை பார்த்துருந்தா நம்ம சிந்துவும் சரி அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எல்லாருமே வந்து நம்ம பைரவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகம் வந்து பைரவிக்கு நன்றி சொல்கிறாங்க. அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வந்து உன்னை நம்ப வேண்டிய நானே வந்து உன்னை நம்பலான வந்து பைரவி தான் வந்து கடைசி வரைக்கும் நீ அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதுணையாக இருந்தா உனக்கு கரெக்டானவ பைரவி தான், என்னாலும் வந்து நீ வந்து பைரவியை விட்டுறாதப்பா அப்படி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவிக்கு வந்து சஞ்சய் வந்து முகத்தை வந்து தெரிய வருது. ஸோ வந்து பைரவி வந்து சஞ்சய் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ வந்து இப்படிப்பட்ட ஃப்ரெண்டாக இருப்பேன் நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு சஞ்சயை வந்து திட்டிட்டு வந்துடுறாங்க. பக்கம் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் வந்து சட்டையை கழட்டும் போது வந்து அவங்களுக்கு காயப்பட்டிருக்கு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் சொல்கிறாங்க ஜெயிலில் அடித்தாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருந்துலாம் போட்டு வர்றாங்க. ஸோ சின்ன சின்ன ரொமான்ஸ் சீன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பைரவி வந்து முழுசாக வந்து ஆறுமுகத்தை வந்து எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் வந்து கொண்டுட்டு வருவாங்க. இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.